எப்பவும் ஒரு விஷயம் ശ്രദ്ധിக்க வேண்டும். அதாவது தசாநாதனுடைய 6, 8, 12 இருக்கப்பட்ட புக்திநாதனும் தசாநாதனோட சேர்ந்து இருக்கப்பட்ட புக்திநாதனும் நல்லது செய்யாது. இங்க பாருங்க, தசாநாதன் இப்போ சுக்ர தசாகாலம் நடக்கிறது. அப்போ அதோட 1, 2, 3, 4, 5, 6. அப்போ தசாநாதனோட 6ஆம் இடம் என்று சொல்லப்பட்டது கன்னி. கன்னிக்கு அதிபன் புதன். அப்போ இந்த சுக்ர தசா காலத்தில் புத புக்தி நல்லதாக இருக்காது. ஆனா நீங்க புக்கு பார்த்தா அதுல சுக்ர தசா காலத்தில் புத புக்தி சூப்பர் அப்படின்னு தான் எல்லா ஜோதிஷ கிரந்தத்திலே எழுதி இருக்கும். ஆனால் அது வச்சு பலன் சொல்லக்கூடாது. தசாநாதனோட 6லே ஆயிருந்தாலும் அதே மாதிரி 8லே ஆயிருந்தாலும் 12லே ஆயிருந்தாலும் தசாநாதனோட 6, 8, 12லே இருக்கப்பட்ட புக்திநாதனோட காலம் நல்லதாக இருக்காது. பிளஸ் தசாநாதனோடு சேர்ந்து இருக்கப்பட்ட கிரகத்தோட தசா காலமும் புக்தி காலமும் நல்லதாக இருக்காது.